श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नश्चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर कामाक्षि शंकर जगद्गुरु कांची महास्वामी जय। हर हर नमः पार्वती पदये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓம் ஆதிபரா சக்திக்கு ஜெய், ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் மாமா அவர் பூஜை பண்றவர் அவர் காணும். ரொம்ப சந்தோஷம் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கறதில்ல. அதாவது கனடாக்கு நான் வந்திருக்கேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். பட் அமெரிக்காவுக்கு வருது இது ஃபஸ்ட் டைம். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அங்கங்கே சத்சங்கள் நடக்கிறதுக்கு தெளிவான நிகிரகம் கிடைச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பாஸ்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. இங்கே இருக்கிற எல்லா கோவில்களையும் சத்சங்கம் ஏற்பாடு பண்ணி பேசி முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் இங்கேருந்து வர்ஜீனியா சனிக்கிழமை போய் வர்ஜீனியாவில் ஒரு 4-5 நாள், அப்புறம் நியூ ஜெர்சி, அப்புறம் நார்த்து கரோலினா, பல இடங்கள் பஃபலோ எல்லாம் ஏற்பாடாயிருக்கு. அதாவது சத்சங்கம் ஒன்று தான் இன்னைக்கு வந்து நம்மளோட மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. நம்மகிட்ட எத்தனையோ காசு பணம் செல்வம் இருந்தாலுமே இது பாஸ்புக்கை பார்க்கலாம், நெட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம பேலன்ஸ் பார்க்கலாம், எஃப்டியை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்குமே தவிர நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது, நம்ம உடம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்பு சந்தோஷமாக இருக்கணும், ஆன்மா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சத்சங்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் நமக்கு எந்த விதமான நோய் நொடி ஒன்றும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். பகவானோட சிந்தனை நமக்கு இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பகவானை நம்ம சிந்தனை பண்ணணும், பகவானை நம்ம மனசுல நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆத்மார்த்தமான பக்தி அப்படிங்கிறது வேணும். சும்மா அவசரத்தில் போகிற போது அப்படி கன்னத்தில் போட்டுண்டு வாங்கிட்டு அப்படி இட்டுண்டு மிச்சத்தை அப்படி ஒரு கிண்ணத்தில் போட்டு போகிறது கிடையாது பக்திங்கிறது. ஒரு கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா கூட அந்த 5 நிமிஷம் நம்ம எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மளோட செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி யாரும் வந்திருந்தால் அவங்ககிட்டலாம் பேசாமல் பகவானோட ஸ்மரணையோடு இருக்கிறது தான் உண்மையான பக்திங்கிறது. அதுதான் மனசை சொல்லுவேன். பக்திக்கு ரொம்ப முக்கியமானது மனசு சொல்லுவேன். சென்னையில் பக்கத்தில் திருவள்ளூர்னு ஒரு இடம் உண்டு. சென்னையில் இந்த திருவள்ளூர் போகிற வழியில் திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் உண்டு. இந்த சிவன் பேர் என்ன இருக்கல? சிவன் பேர் திருநின்ற ஊரில் இருக்கிற சிவன் கோவில் பேர் தெரியுமா? பரவாயில்ல. இருதயாலீஸ்வரன் பேர். இருதயம்னா ஹார்ட். ஈஸ்வரன் பேரு இருதயாலீஸ்வரன் பேர். வேற எந்த கோவிலையும் அந்த மாதிரி பேர்லாம் பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சிவனடியார் வாழ்ந்தார். பேர் பூசலார் பேர். பூசலார் நாயனார் பேர். இந்த கிராமத்தில் அந்த சிவன் கோவில் ரொம்ப பாழடைஞ்சு இருந்தது அவரோட காலத்தில். இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால். இதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், கோவிலை பார்க்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வேதனைப்படுவார். என்னடா அது ஒரு சிவன் கோவில் இந்த அளவுக்கு க்ஷீணிச்சு போயிருக்கு, ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு, இந்த கோவிலை எப்படியான நம்ம எடுத்து போட்டு கட்டணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா
இந்த கிராமத்தில் இருக்கிற இடத்துல தானே திரவியம் கொடுக்கணும், நான் கோவிலை சரி பண்ணணும் அப்படின்னு. இந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் பார்க்குறேன், இவனே ஒன்றும் இல்லாமல் இருக்கான், இவன்கிட்ட காசு கொடுத்தா இவன் எங்கே பண்ண போகிறான், இவன் தன் பாக்கெட்டில் போட்டுன்னு போடுவான், தன்னோட செலவுக்கு வச்சுட்டுருவான் அப்படின்னு ஊரில் யாரும் கோஆப்ரேட் பண்ணலை, யாருமே கொடுக்கல. அவர் ஆணை மட்டும் மெனக்கெட்டு பார்த்தா ஒன்றும் வழியே கிடைக்கல. திரவியம் இருந்தால்தான் கோவிலை கட்ட முடியும். அப்புறம் என்ன பண்ற, பகவான்கிட்ட சொல்ற, பகவானே உனக்கு நான் கோவில் கட்டலைன்னு என்ன, என்னோட மனசுல நான் உனக்கு கோவில் கட்டுறேன் அப்படின்னு. மனசுல கோவில் கட்டுறது, அதாவது இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது, நம்மளாம் சின்ன பையனா இருக்கும்போது நம்ம வீட்டில் அப்பா அம்மா தானே சொல்லுவோம், இதான உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சு சொல்றது என்னடா மணக்கோட்டை கட்டின்னு இருக்கியா அப்படின்னு. மணக்கோட்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இல்யூஷன், அது ஒரு கற்பனை. அது இவன் மனசுல நான் உனக்கு கோவில் கட்டுறேனே, என்னோட மனசுக்குள்ள நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நாள் நட்சத்திரம் பார்க்குற. ஒரு கோவில் பாலாலயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் பார்க்கணும். ரொம்ப அந்த ப்ராசஸை ரொம்ப கரெக்டாக பண்ணுறார். ஒரு நாள் பார்க்குறார், ஒரு நல்ல நாள் அன்னைக்கு பாலாலயம் பண்ணி பகவானை ஒரு ஓரத்தில் வச்சு கோவில் கட்டுறார், மனசுலேயே கோவில் கட்டுறார். எப்படி அப்படின்னா, பகவானுக்கு முதல்ல ஒரு பிரகாரம் கட்டணும் அப்படின்னு அந்த செங்கல்லாம் வைக்கிற மாதிரியும் அதில் சுண்ணாம்பெல்லாம் பூசுகிற மாதிரியும் இவர் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பார். காத்தால் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் கற்பனை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் முடிச்சுடுவார். இந்த வருஷம் முடிச்சாச்சு, நாளைக்கு பின்பக்கம் கட்டணும், அடுத்த நாள் அந்த பக்கம் கட்டணும், அடுத்த நாள் கோஷ்டம் கட்டணும், அடுத்த நாள் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஒன்றா மனசுல கோவில் கட்ட ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் கோவில் பூர்த்தி ஆயிடுது. எல்லாம் மனசுக்குள்ள, யாரும் பார்க்க முடியாது, அவர் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கோயில் கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து கும்பாபிஷேகம் பண்ணு. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு நாள் தீர்மானிக்கிறேன். பகவான் கிட்ட சொல்கிறேன், பகவானே இந்த கோவிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்ன லக்னத்தில் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டு அந்த கும்பாபிஷேக நாளுக்காக காத்துருக்கேன். இவர் எந்த நாளில் எந்த நேரத்தில் கும்பாபிஷேகம்னு தீர்மானிச்சிருக்காரோ அதே நாளில் அதே நேரத்தில் அப்ப காஞ்சிபுரத்தை ஆண்ட ஒரு பல்லவ மன்னன் கைலாசநாதர் கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதா நாள் குறிச்சிருக்கான். ரெண்டும் ஒரே டைம், ரெண்டும் ஒரே டைத்துல இருக்கு. மன்னனுக்கு தெரியாது, யாரோ மனசுல கோவில் கட்டுறாங்க, மன்னனுக்கு எப்படி தெரியும்? இவருக்கும் தெரியாது, மன்னன் கட்டின கோவிலுக்கு இதே நாளில் கும்பாபிஷேகம் இவருக்கு தெரியாது. அந்த காலத்துல கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த ராஜா படுத்துட்டு இருக்கான், நாளைக்கு கும்பாபிஷேகம். ராஜா படுத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு கனவுல ஈஸ்வரன் பகவான் சொல்ற, டேய் உன் கோவிலுக்கு நாளைக்கு நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்க, இந்த டயத்தில் வச்சிருக்க, அந்த நேரத்தில் உன் கும்பாபிஷேகத்துக்கு என்னால் வர முடியாது. திருநின்றவூர்ல என்னோட பக்தன் ஒருத்தர் இருக்கான் பூசலான்னு, அவன் மனசுல கோவில் கட்டியிருக்கான், எனக்கு அவன் கும்பாபிஷேகத்துக்கு அதே நேரத்தை குறிச்சிருக்கான். நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன், நீ உன்னோட தேதியை மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு கடவுளை சொல்கிறேன். ராஜா கண்மழிக்கிறான், என்னடா இது கும்பாபிஷேக ஏற்பாடு எல்லாம் நம்ம பண்ணிட்டோம், யாரோ ஒருத்தர் மனசுல கோவில் சொல்றாரு, அந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, திருநின்றவூர் பகவான் சொல்றாரு அப்படின்னு பண்ணா, பொழுது பிடிச்ச உடனே தன்னோட படை வீரர்கிட்ட சொல்லிட்டு இந்த கும்பாபிஷேகம் இப்ப சக்திக்கு இல்லை அப்படிங்கிறத அறிவிக்கலாம். ஏன்னா எல்லாம் வந்துருவா, கும்பாபிஷேகம் அறிவிச்சாச்சு, இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு எல்லாம் வந்துருவா, எல்லாம் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இவன் என்ன பண்றா, ராஜா புறப்பட்டு தன்னோட படையோட திருநின்றவூருக்கு வரான். ஏன்னா அந்த பல்லவ மன்னனோட சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதி தான் திருநின்றவூர், அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. நமக்கு தெரியாம யார் கோவில் கட்ட முடியும் நம்மளோட பகுதியில? அந்த காலத்துல ஒரு கோவில் கட்டுறதுன்னா ஒரு ராஜா கட்டலாம், ஒரு மகரிஷி கட்டலாம், ஒரு மகான் கட்டலாம், மக்கள்லாம் கட்ட முடியாது. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கோவில் அந்த காலத்துல கட்ட முடியாது. ராஜா என்ன வந்துட்டான், திருநின்றவூர் வந்துட்டான், ஏதாவது கோவில் ஒருவேளை தெரியறதோன்னு பாக்குறான், ஒண்ணும் இல்லை. இந்த கிராமத்துக்குள்ள இத்தாவில் வர ஒரு சாதாரண ஆசாமிட்டு ஒரு மந்திரி கேட்கிறார், ஏன்பா இங்க ஒரு கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகமாமே, அந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறார். அப்படி ஒன்றும் கும்பாபிஷேகம் பண்ற அளவு கோவில் இல்லைங்க, இந்த கோவில்லாம் சிவன் கோவில் பாருங்க, அதோ பாழடைஞ்சிருக்கு,
யாருமே கட்டல, இங்கே கும்பாபிஷேகம் இல்லை அப்படிங்கிறான். இல்லை இங்கே ஒருத்தர் கோவில் கட்டினாராமே மனசுக்குள்ள அப்படின்னு மந்திரி கேட்குறார். ஓ, அவரை கேட்குறீங்களா? அந்த பூசலார்னு ஒருத்தர் இருக்கார் இந்த ஊரில். அவர் வேலையாக தான் காலைல உட்காருவார், நான் மனசுலேயே கோவில் கட்டுறேன்னு சொல்லுவார். அவர் இந்த ஊரில் யாருமே மதிக்க மாட்டாங்க. அவரை கேட்குறீங்களா அப்படிங்கிற. ஆமாப்பா, அவர் வீடுங்க அப்படிங்கிற. அவரோட இடத்தை காட்டின உடனே ராஜா அங்கே போகிறார். தன்னோட படையோடு போய் நிற்கிறார். பூசலார் உட்கார்ந்து இருக்கார், கண்ணை மூடின்னு உட்கார்ந்து இருக்கார். கும்பாபிஷேகம் ஆக போகிறது அந்த நேரத்தில். அதுக்காக காத்துன்னு இருக்கார், தியானம் பண்ணிட்டு இருக்கார் பூசலார் நாயனார். இந்த ராஜா என்ன பண்றான், இறங்கி எய்த்தாவில் அவருக்கு போல நிற்கும்போது அவனுக்கு புரியுது. அவனுக்கு ஆஹா, இவரைத்தான் சிவபெருமான் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றான், அவரை வணங்கி நிற்கிறான். கண்ணை திறக்கிற பூசலார் ராஜாவை பார்த்த உடனே கும்பாபிஷேகம் நடக்கும்போது கொஞ்சம் காத்து இருக்கணும்னு சொல்ற. நானும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கத்தான் வந்திருக்கேன்னு ராஜா சொல்றான். அந்த ராஜாவுக்கு இருந்த சிவபக்தியின் காரணமாக பூசலாரோட மனசுல இருக்கிற அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற காட்சி அந்த ராஜா பார்க்கிறான். ராஜா பார்க்கிறான், பூசலார் உணர்கிறார். அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகுதான் இவருடைய பக்தி தெரிந்து, இவருடைய பக்திக்கு முன்னால் தன்னுடைய பக்தி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத பகவான் உணர்த்தினார்னு அந்த மன்னன் புரிஞ்சுட்டு இந்த கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்ச பிறகு இதே கிராமத்துல என்ன மனசுல கோவில் கட்டினாரோ அதே மாதிரி கோவிலை அந்த ராஜா கட்டி வச்சான் திருநின்றவூர்ல. இவர் இருதயத்துல வச்சு கோவில் கட்டினதுனால அந்த ஈஸ்வரன் பேரு இருதயாலீஸ்வரர் அப்படின்னு பேரு. இன்னைக்கு அந்த கோவில் ரொம்ப பிரபலம். எதனால பிரபலம் அப்படின்னா, ஹார்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை யாருக்கு இருந்தாலுமே அந்த கோயில் தான் பரிகாரம் சொல்லுவார். ரொம்ப முத்திரை கேஸ்ன்னு சொல்லுவார். டாக்டர் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பார், எல்லாம் பைபாஸ் சென்ட் எல்லாம் வச்சு முடிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த டாக்டர் சொல்லுவார், சென்னையில் நீங்கள் இதுக்கும் ஒரு தடவை திருதவேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்துருங்கோ, அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு. ஆக பக்தியில என்ன பண்ணணும் அப்படின்னா மனசுல பகவானை கொடி வைக்கணும். இன்னைக்கு நமக்கு மகாபிரிவா கிடைச்சிருக்க. மகாபிரிவா இந்த கலியுகத்துல நடமாடும் தெய்வம் அப்படின்னு அவர் வணங்கக்கூடிய பக்தர்கள் போற்றுகிறார்கள். இந்த காலத்துல கடவுளை நம்மால நேரில் பார்க்க முடியாது. அதே சமயத்துல மகாபிரிவா இருந்த காலத்துல மகாபிரிவாவை நினைச்ச மாத்திரத்துல, இந்த மகானை அனுபவிச்ச மாத்திரத்துல அவருடைய அனுகிரகத்தை பல பேர் உணர்ந்தார்கள். அதனால இன்னைக்கு அந்த மகானை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மகாபிரிவா வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான நண்பர்களுக்கு இந்த மகானுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஒரு மகானுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் இந்த காலத்துல நமக்கு தேவை. இன்னைக்கு எத்தனையோ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலுமே, தெய்வத்தை வழிபட்டாலுமே, பிரதோஷ பூஜையில கலந்துட்டாலுமே, கிருத்திகை வழிபாட்டுல கலந்துட்டாலுமே ஒரு குருவோட வழிபாடு நமக்கு அவசியம் இருக்கணும். என்ன காரணத்தினால் குருவோட வழிபாடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு 4 பேரை நம்ம சொல்லுவோம். நமக்கு யார் முதல் தெய்வம் அப்படின்னா, நம்ம பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் நமக்கு முதல் தெய்வம். அவளுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்பா அம்மாவை மிஞ்சின தெய்வம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த அப்பா அம்மாவால நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் தான் குருநாதர். இதெல்லாம் அந்த காலத்துல குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கிடையாது, அந்த சிஸ்டம் கிடையாது. பையன் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல நாள்ல ஒரு சரஸ்வதி பூஜை மாதிரி நாள்ல அங்க ஒரு குரு இருப்பார், ஒரு குருகுலம் இருக்கும். அங்க கொண்டு போய் அந்த குழந்தைய விடுவார். அந்த குழந்தை அங்க படிக்கும், அங்கேயே தங்கி படிக்கும். அப்பெல்லாம் ஃபீஸ் கிடையாது. நீங்க பண்றோமே ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்கூல்னா இத்தனை $, அப்படின்னு நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அதுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னா, அந்த யார் படிக்கிறானோ அவன் என்ன பண்ணணும், அங்கே சேவை செய்யணும். குருநாதருக்கு சேவை செய்யணும், குருவோட பத்தினிக்கு சேவை செய்யணும். சமைக்கிறாளா, பாத்திரத்தை எடுத்து கொண்டு வைக்கணும், முடிச்சாச்சா பாத்திரத்தை தேய்க்கணும், கூட்டி சுத்தம் பண்ணணும், குருநாதருடைய வஸ்திரத்தை துவைக்கணும். இதுதான் இப்போ ஃபீஸ். கிருஷ்ண பரமாத்மா அது போல ஒரு குருகுலத்தில் இருந்து குருகுல கல்வியை மேற்கொண்டுதான் சாந்திமணி முனிவர் அவருடைய குருநாதர். கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட தான் வந்த சாந்திமணி முனிவர்கிட்ட தான் வந்தார். நமக்கு இன்னைக்கு குருநாதர் அப்படின்னு நம்ம தேட முடியாது. எப்படி எடுத்துக்கணும், ஆத்மார்த்த குருநாதர், ஆன்ம குருநாதர் அப்படின்னு நம்ம மகாபிரியோட எடுத்துக்கணும். தெய்வா நீங்க தான் எனக்கு எல்லாமே.
உங்களைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களைத்தான் நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும், நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படின்னு அவர் சரண் போகணும். மகாபிரிவன் நமக்கு நிறைய உபதேசங்கள் நிறைய சொல்லியிருக்க, எத்தனையோ சொல்லியிருக்க, அதெல்லாம் பக்கமா இருக்கு. அதுல எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த ஆரம்பிச்சோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பல விஷயங்கள் முடியாது, இன்னைக்கு முடியாது. ஏன்னா இது கலிகாலம். இந்த கலிகாலத்துல தர்மம் மாறினாலும் தர்மம் மாறவே மாறாது. தர்மம்ங்கிறது கல்வெட்டுல பொறிச்சு வச்சது போல. அன்னைக்கு வேத மகரிஷிகள்லாம் என்ன எழுதினாலும் அதுதான் இன்னைக்கும். ஆனா இன்னைக்கு நம்மால பின்பற்ற முடியல. ஆனாலும் இந்த கலிகாலத்தின் அவசியம் கருதி நாம எந்த அளவுக்கு பக்தி செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்தினாலே பகவானுடைய திருவடிகள் நமக்காக காத்துருக்கு. இந்த கலிகாலத்தில் எந்த விதமான வழிபாடு சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா நாம ஜெபம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. வேற ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம். இங்க வந்து கோவில் உட்கார்ந்து பிள்ளையாரப்பா கணபதி கணபதின்னு கணபதி நாமத்தை சொன்னாலே போதும். அந்த நாம ஜெபம் ஒண்ணுதான் இந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. வந்த உடனே அண்ணா செக்காலி வரணும், காஃபி கொண்டு வருவார்னு கேட்டார். நான் இப்பதான் ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்டு வந்தேன். வர வழியில் ஒரு இடத்துக்கு தெரிஞ்ச ஆத்துக்கு போயிட்டு ஒரு தலை காமிச்சிட்டு அவர்லேருந்து புறப்பட்டு வந்தேன். பரவாயில்ல அண்ணா வேணாம்னு. அவரோட அன்பு கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம். ஏன்னா கும்போணத்துக்கார நானும் கும்போணம். அது எப்படி கும்போணத்துக்கார காஃபின்னு சொன்ன போதும், வேற எல்லாத்தையும் விட்ருவோம், பொண்டாட்டி விட்டு கூட கிளம்பிடுவோம். காஃபி இங்கே இருக்கும், அங்கே போயிடுவோம். நானும் உள்ள போய் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லணும், வேறு தான் டிஃபன் கிஃபன் உள்ளே சாப்பிடணும் அவர் போட்டாரோ நீங்கள் நினைச்சக்கூடாது. வெறும் காஃபி மட்டும் தான் உள்ளே குடித்தேன். மகாபரிவா என்ன சொல்லுவார், அந்த காஃபி கூடாதுன்னு. மகாபரிவா காஃபி கூடாதுன்னு என்ன காரணத்தினால காஃபி கூடாதுன்னு மகாபரிவா சொல்றான்னு பார்க்கணும். அதான் முக்கியம். அது காஃபிங்கிறது மகாபரிவாவை பொறுத்த வரைக்கும் அது மேலை நாட்டு பானம். அது பாரதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இம்போர்ட் பண்ணுது. காஃபி ஆரம்பத்தில் நமக்கு கிடையாது. நம்மளோட பேஸ் ஆரிஜின் மேலே 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 போனேன்னா இந்த காஃபிங்கிறது மேலை நாட்டிலேருந்து நமக்கு வந்து ஒரு சரக்கு. அப்புறம் தான் மைசூரில் அங்கே இங்கே குடகுகளுக்கெல்லாம் காஃபி பயிரிட்டு அப்புறம் தான் காஃபிலாம் நமக்கு நிறைய கிடைச்சது. பெரியவா என்ன சொல்லுவார், காஃபியை குடிக்கிற அது போல கஞ்சி குடி காலங்காத்தால் அப்படிங்கிறார். சுதேசி விதேசி அப்படின்னு சொல்லுவார். சுதேசினா நம்ம நாட்டில் தயாராகிற பொருட்கள் சுதேசின்னு சொல்லுவார். அயல் நாட்டு பொருட்களை விதேசின்னு சொல்லுவார். இந்த காஃபிக்கு நீ அடிமையாகாத அப்படின்பார். இந்த காஃபி எப்படி நமக்கு வந்தது அப்படிங்கிறது மகாபரிவா சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது அந்த காலத்துல அந்த காஃபி மேலை நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா அந்நியர்கள் ஆண்ட காலம் அது, பிரிட்டிஷ்கார தான் நம்ம ஆண்டா. அவன் என்ன பண்ணுவான், அந்த காஃபியை இங்க எப்படியும் திணிக்கணும், ஏன்னா வியாபாரம் பண்ணணும். இந்த காஃபியை வந்து இங்க ப்ரொமோட் பண்ணணும். அவன் நாட்டில் இருக்கிற ஒரு பானத்தை இங்க ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு காலங்காலத்தால விடிகாலத்தால ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். அந்த காலத்துல ஒரு அக்ரகாரத்துல எல்லாம் ஒரு அக்ரகாரத்துல வந்து ஒரு இடத்துல இந்த ஒரு காஃபி ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு புதுசா ஒரு வானம் இருக்கு, எல்லாம் காத்தால சாப்பிட்டேன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆட்களையே ஒருத்தனை சொல்ல வச்சு எல்லா மாமா மாமியும் காலைல வந்துருவாங்க. இது ஒன்று கிடைக்கிறதுன்னு வந்துருவாங்க. இந்த காஃபி கொடுப்பாங்க. அடுத்த நாள் கரெக்டாக அதே போல காலங்காத்தால் வரும். அடுத்த நாள் போய் காஃபி குடிப்பார். ஒரு 5-6 நாள் காஃபி கொடுத்துருவோம், ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 7வது நாள் பண்ணுவோம், அந்த காஃபிக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 7வது நாள் நீங்கள் இவ்வளோ கொடுத்தேன்னா இந்த காஃபியை குடிக்கலாம் அப்படின்னு. ஒரு 6 நாள் ஓசியில் குடிச்சதுனால இந்த காஃபியோட டேஸ்ட் உள்ள போனதுனால 7வது நாள் அதை குடிக்காம இருக்க முடியாது. அப்படிதான் நம்ம காஃபிக்கு அடிமையானோம்னு மகாபரிவா சொல்லுவார். மகாபரிவா ஒரு தடவை கொல்லங்கோடுன்னு ஒரு இடம் கேரளாவில் இருக்கு, கொல்லங்கோடு. இந்த கொல்லங்கோட்டில் மகாபரிவா கேம்ப் இருக்கு, கொல்லங்கோட்டை கேம்ப் இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்கா, வித்வத் சதஸ் ஏற்பாடு பண்ணியிருக்க. சதஸ் ஏற்பாடு பண்ணியிருக்க.
நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய பண்டிதர்கள் எல்லாரையும் வரவழைச்சிருக்கார். அந்த கொல்லக்கோட்டில் வரவழைச்சிருக்கார். பெரிய சத்திரம், பெரியவா தங்கியிருந்த இடம். காலங்காலத்தால் ஒரு 7:30 மணிக்கு சத்தம் ஆரம்பிக்க போகுது. எல்லா பண்டிதர்களும் வந்து அவ எந்தெந்த இடத்துல உட்காரணும் எல்லாம் உட்காந்துச்சு. ஒரே ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு. அந்த இடம் யாருக்கான இடம்னா ஒரு ஸ்காலர், தேதியூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு, கும்பகோணத்து பக்கத்தில் தேதியூர்னு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பண்டிதர், அவருக்கான இடம். அவர் மட்டும் வரல. மகாபிரிவன் என்ன சொல்லியிருக்கா, இந்த சதஸ்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாளோ அத்தனை பேருக்கும் காலங்காலத்தால கஞ்சி கொடுக்கணும், யாருக்கும் காஃபி கொடுக்க கூடாது அப்படின்னு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே காலங்காலத்தால் என்ன பண்ணியிருக்கா, கஞ்சி தான் எல்லாருக்கும். அதுல பல பேர், பல ஸ்காலர்ஸ் வந்து காலங்காலத்தால் காஃபி குடிக்கிறவெல்லாம் என்னடா அது காஃபி இல்லாம எப்படி நம்ம பேசுறது, எப்படி பொழுது ஓடும் அப்படின்னு அவளுக்குள்ள கேள்விகள். ஆனா பரவாயில்ல, மகாபிரிவை சொல்லியிருக்கா, என்ன பண்றதுன்னு கஞ்சியை குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஒரு இடம் காலியா இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து காலங்காலத்தால காஃபியை போட்டா மட்டும்தான் பொழுதே ஓடும். இந்த காஃபியை குடிக்கலாம் அவருக்கு கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிடும். தேதியூர் பண்டிதர், தேதியூர் ஸ்காலர். அவர் என்ன பண்றாரு, எங்கேயாவது காஃபி யாராலும் ஓரத்தில் ஒருத்தன் வச்சுட்டு இருப்பானான்னு அங்கங்க சமையல் கிட்ட அங்க எங்கெல்லாம் போய் ஒரு 1/2 டம்ளர் காஃபி கிடைக்குமா, 1/2 டம்ளர் கிடைக்குமான்னு ஒரு ரூபாய் கேட்டு இருக்காரு. எங்கேயுமே இல்லை, காஃபிலாம் பெரியவா கூடாதுன்னு சொல்லிட்டாரு, காஃபி கிடையாது அப்படிங்கிற. இல்லை பெரியவாளுக்கு தெரியாம கூட தான் நான் குடிக்கிறேன், பரவாயில்ல, ஏன்னு தயார் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற. இல்லை சுவாமி எங்கேயுமே கிடையாது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்றது வந்துட்டு இருக்கு, பெரிய சத்திரம் அது நடந்துட்டு இருக்காரு. பெய்தாவில் ஒரு சின்ன பையன், 4-20 மாதிரி இருப்பான், ஒரு பையன் வரான். ஐத்தாப்புல அவன் பேசி கட்டு இருக்கான், மேல ஒரு வஸ்திரம் போட்டு இருக்கான், ஏதோ ஒன்று வச்சிருக்கான். அவன் என் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு விரும்பு போயிட்டு இருக்கான். அவன் போனோடனே அவனை ஃபாலோ பண்றாரு. அவனை ஃபாலோ பண்றப்பவே ஏதோ காஃபி வாசனை வருது அவருக்கு. என்னடா அது, இவன் நம்மளை கூப்பிட்றான், சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவன் பின்னாடி போறான். அவன் அப்படி இப்படி விரும்பு போய் ஏதோ ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ள போயிட்டு இந்த துண்டுலேருந்து ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வெளியில் வைக்கிறான். கிட்ட போனா காஃபி ஸ்மெல் அடிக்கிறது. மாமாவுக்கு அப்பதான் போன மூச்சு வருது. என்னடா வருது, காஃபியா? ஆமா, உங்களுக்கு தான் மாமா. திறக்கிறான், ஒரு டம்ளர்ல ஊத்துறான், அவருக்கு காஃபியை குடிக்கிறான். காஃபியை தேவாமிர்தமா குடிக்கிறார். குடிச்சு முடிச்ச உடனே குழந்தை ரொம்ப நல்லா இருக்கடா, காஃபி பிரமாதமா இருக்கு, நீ அமோகமா இருக்கணும். ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தா ஒரு கும்பகோணத்துக்காரர்கிட்ட எப்படி பாராட்டு கிடைக்கிறது பாருங்க, நீ அமோகமா இருக்கணும் அப்படின்னு வேதம் படிச்ச வாயால வாழ்த்துறாரு. இந்த வகையை எடுத்துட்டு போட்டான். இந்த காஃபியை குடிச்சு முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயாவது கொஞ்சம் பக்கத்துல போய் பேசினா இந்த காஃபி ஸ்மெல் வரும். இப்ப நம்ம காலங்காலத்துல காஃபி குடிச்சுட்டு அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னாலே ஆத்துல பெரிய சொல்றேன், வாயினா தொடச்சிட்டு உட்காரு அப்படின்பா, வாய் லேசா தொடச்சுக்கணும். இவர் பண்டிதன், ஏன்னா சதஸ்ல உட்கார போறார். இங்க ஒரு பண்டிதர் இருப்பார், இங்க ஒரு பண்டிதர் இருப்பார், எய்த்தாவில் மகாபலி உட்காந்துருப்பார். இவர் என்ன போயிட்டு ஒரு நல்லா குழாயடி போட்டு நல்லா வாயெல்லாம் நல்லா தொடச்சுட்டு, வாயெல்லாம் கொஞ்சம் கொப்பிடிச்சுட்டு ஸ்மெல் வந்துடவே கூடாதுங்கிறதுனால எல்லாம் முடிச்சுட்டு வந்து கரெக்டா உட்கார்ற தன்னோட இடத்துல. அப்பதான் மகாபிரிவா வர்றார். கரெக்டா அப்பதான் பரபிரம்ம மகாபிரிவா வந்து தன்னோட யதாஸ்தானத்துல உட்காரு. அப்படியே ஒரு பார்க்குற எல்லா ஸ்காலர்ஷையும் பார்க்குற, சதஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது போல எல்லாரையும் பார்க்குற. எல்லாரும் தயாரா இருக்கா. பெரியவாளுக்கு நமஸ்காரம் சொல்றெல்லாம் பெரிய ஆரம்பிச்சுடலாமா அப்படிங்கிற, ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற. அப்படியே எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேதி ஒரு ஸ்காலர் உட்கார்ந்து இருக்காரு, காஃபி குடிச்சு வந்தவர். பெரியவா அவரை பார்த்துட்டு இப்படின்னு பார்த்துட்டு ஆச்சா அப்படிங்கிற, அப்படின்னா காஃபி ஆச்சா இப்படின்னா முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போகிறது. அவருக்கு என்ன காஃபி கூடாதுன்னு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காரு. அவரே கேட்கிறார், நம்ம குடிச்ச ஒரு ரோடு அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து போல இருக்கு அப்படின்ட்டு எழுதி சொல்றான். நானா கேட்கல பெரியவா, அந்த பையனா வந்து கூப்பிட்டான், எப்படி மாட்டி விடுறா பாருங்க, அவனா வந்து கூப்பிட்டான், நான் போய் குடிச்சேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணார். மகாபிரிவா சொல்றாங்க, இங்க இருக்கிற அத்தனை பேராலையும் காஃபி குடிக்காம இருக்க முடியும்,
ஆனால் உன்னால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால தான் உனக்குன்னு ஸ்பெஷலாக அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு காஃபி ஒன்று கொடுக்க சொன்னேன் அப்படின்னு மகாபலி வச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு கருணாமூர்த்தி காஃபி கூட கொடுப்பார். நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரு காஃபி கூட கொடுப்பார். அப்படின்னா ஏன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார்? ஏன் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார்? அதுதான் அந்த அந்த பக்தி வேற உண்மை கிடையாது. அந்த பக்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது பொருள் சார்ந்த பக்தி எந்த காலத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த வசதி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நியாயமான பிரார்த்தனைகள் நம்ம என்ன மனசுல வச்சாலும் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பரோபகாரம், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். பகவான் கிட்ட நெருங்கணும் அப்படின்னா, பகவான் கிட்ட போகணும், தெய்வத்துக்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு பரோபகார சிந்தனை இருக்கும். பரோபகாரம் அப்படின்னா யாரான ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவளுக்கு நம்ம உதவுறது பரோபகாரம். யாரான ஒருத்தர் அவரோட கஷ்டத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டா அப்படின்னா அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவளை நல்வழிப்படுத்துறதுக்கு பேர் பரோபகாரம். அந்த சிந்தனை நம்ம கிட்ட இருக்கணும். மகாபலிவட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுக்க பரோபகார சிந்தனையோட தான் வாழ்ந்திருக்க. பெரிய ஒரு தடவை காஞ்சிபுரத்துல மடத்துல இருக்க. இப்ப பெரியவாளுக்கு கொஞ்ச நாளா கபம்னா சளி, ஒன்றும் பேசவே முடியாது. தொடர்ந்து ஒரு 4 வாரத்தை பேசினா பெரியவாளுக்கு இருமும். கபத்தினால கொஞ்சம் அவஸ்தைப்பட்டார். மடத்தில் இருக்கிறவ என்ன பண்ணா, எவ்வளவோ கஷாயம் இதெல்லாம் பெரியவாளுக்கு கொடுத்தார். இவெல்லாம் அலோபதியில் எடுத்துக்க மாட்டா பெரியவாள்லாம். மகான்கள்லாம் இன்னைக்குமே ஒரு வியாதி அப்படின்னா ஒரு அலோபதி இங்கிலீஷ் வருது, ஒரு ஆபரேஷன், ஒரு ஊசி இதெல்லாம் கொடுக்க மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வியாதி நமக்கு வருது அப்படின்னா அந்த வியாதி கர்மா. முந்தைய பிறவிகள்ல நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்றாற் போலதான் இந்த பிறவில நமக்கு எல்லாமே கிடைக்கும். போன பிறவில நம்ம பண்ண கெடுதல் தான், நம்ம பண்ணின பாவம் தான் இந்த பிறவில நமக்கு வியாதியா வரும். ஆக இந்த வியாதியை அனுபவிச்சால்தான் அந்த பிறவி கடன் தீரும். அப்பதான் பிறவி கடன் தீரும். அதனால மகான்கள் என்ன பண்ணுவான், வியாதி வந்துதான் ஏத்துருவான். போன ஜென்மத்துல நான் செஞ்ச தீவினை இந்த பிறவில எனக்கு வியாதியா வருதுன்னு ஏத்துருவாங்க. ஆனா நம்மளால ஏத்துக்க முடியாது. நமக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் அப்படின்னா கூட உடனே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். ஒரு சின்ன தலைவலினா கூட பயந்து கொள்வோம். அந்த ஜலதோஷம், அந்த தலைவலிலாம் கர்மா நமக்கு கொடுக்கறது. ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், போயிடும் அப்படின்னு நம்மளால தாங்க முடியாது. ஆனா தாங்கணும். அப்பதான் கர்மாவை கழிக்கிறோம்னு அர்த்தம். மகாபலியோளுக்கு கபம். அவர் இருமிட்டே இருக்க, 4 வார்த்தை பேச முடியல. பேசினா டிஸ்டர்ப் ஆகும், இருமும். டெய்லி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார், தரிசனம் கொடுப்பார். எல்லாம் சாயங்காலம் தரிசனம் பண்ணிட்டு போவார். காஞ்சிபுரத்துல ஒரு பெண்மணி தினமும் பெரியவாள் தரிசனத்துக்கு வருவார். ஒரு 8 இருந்து பாப்பா பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த சன்னதியில் இருந்துட்டு அப்புறம் ஆற்றுக்கு விடுவார். அந்த மாமி பார்க்குற மகாபலிவாளுக்கு ஒரு கபம் கட்டின்னு இருக்கே, அவரால் பேச முடியலையே, இருமறாரே அப்படின்னு இந்த மாமிக்கு மனசுல ஒரு விசாரம். இந்த மாமி என்ன பண்றா, மகாபலிவாளுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாமி என்ன பண்றா, அன்னைக்கு காலங்காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு ஆச்சாரமா ஒரு மடி வஸ்திரத்தை கட்டிண்டு, மடி புடவையை கட்டிண்டு அந்த மாமி ஒரு கைப்போக்குமா ஒன்று தயாரிக்கணும். குங்குமப்பூ இருக்கு பத்தில, சாஃப்ரான் இருக்கு பத்தில, இந்த குங்குமப்பூல லேசா சந்தனக்கல்லில் அரைக்கணும். சந்தனத்தை சந்தனக்கல்லில் அரைக்கணும். அந்த சந்தன பேஸ்ட் அந்த குங்குமப்பூவோட கலக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை போட்டணும் அப்படின்னா கபம் குறையும். அந்த மாமிக்கு தெரிஞ்ச கை வைத்தியம். அந்த மாமி என்ன பண்றா, இதை தயார் பண்றா. இந்த பேஸ்ட் தயார் பண்றா. குங்குமப்பூவோட சந்தனத்தை கலந்து ஒரு இது தயார் பண்ணி ஒரு தொன்னையில் எடுத்துக்கிறேன். ஒரு தொன்னையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் போட்டுட்டா தடவிண்டா சரியா போடும். என்ன பண்றா, அதை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு தொன்னையை போட்டு மூடிட்டு என்னன்னு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூடிட்டு எடுத்துட்டு வரா. மடத்துக்கு வரா. சாயங்காலம் வரா.
பெரியவா அப்படியே தான் இருக்கார், கவத்தோட இருக்கார், பேச முடியல, கஷ்டப்படுறார். மாமி இதை கையை வச்சுட்டே இருக்கேன், பெரியவாட்ட கொடுக்கணும், பெரியவாளை பார்க்கட்டும், அவராக பேசட்டும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அவருக்கு தெரியாதா இந்த மாமி எதுக்காக வந்திருக்கா, என்ன கொண்டு வந்திருக்கான்னு தெரியாதா. மகாபிரியோடையே பார்க்கிறப்ப என்னது ஜாடையில் கேட்குற இந்த மாமி அதுக்கு தான் காத்திருந்தா. பெரியவாட்ட வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்டக்க வந்து சொல்கிறேன், பெரியவா இது வந்து ஒரு மருந்து, இதை லேசாக உள்ளே போட்டுக்கலாம், இங்கே தடவும் தடவிக்கலாம், கோல்டு சுத்தமாக போடும், நீங்கள் 4-5 நாள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பெரியவாட்ட ரொம்ப மெதுவாக சொல்கிறேன். இங்கே வச்சுருவோம் அப்படிங்கிற இந்த மாமிக்கு சந்தோஷமான சந்தோஷம். நம்ம தயாரித்து கொண்டு வந்த மருந்து மகாபிரிவா ஏற்று விட்டார். இது எப்படியும் பெரியவா இன்னைக்கு சுயகரணம் பண்ணிடுவார், நாளைக்கு பெரியவானுக்கு சரியாக போயிடும். இந்த மாமிக்கு ஒரு நம்பிக்கை. மாமி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறார். கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பெரியவா தரிசனத்துக்கு ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அந்த பெண்மணி தன்னோட குழந்தையை இடுப்புல வச்சுட்டு இருக்க, ஒரு வயசு இருக்கும், கை குழந்தை வச்சுட்டு இருக்க. பெரியவா அப்படியே பார்த்துட்டு அந்த பெண்மணிகிட்ட என்ன அப்படிங்கிற, அந்த கை குழந்தை காமிச்சு என்ன அப்படிங்கிற. அந்த பெண்மணி சொல்ற, சாமி உனக்கு காய்ச்சல், ஒரு 2-3 நாளாக அவசரப்படுற சாமி, டாக்டர் கிட்ட போக முடியல, காசு இல்லை, ஏதாவது நீங்க பிரசாதம் கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் கொடுப்பேன் சாமி அப்படிங்கிற. அதுக்குண்டான பிரசாதம் தான் இங்க மாமி கொடுத்து வச்சிருக்கா. பெரியவாளுக்கும் அதே பிரச்சனை, அதுக்குதான் இந்த பேஸ்ட் கொடுத்துருக்கா, சந்தனம் குங்குமப்பு கொண்டு கொடுத்துருக்கா. இப்ப இவன் அதே பிரச்சனையை சொல்றான், இதுதான் அதற்கான மருந்து. ஆனா இந்த மாமி இங்க நிற்கிற, இங்க நின்று இருக்கா, இதை கொண்டு வந்த மாமி நின்று இருக்கா. இந்த மாமி இருக்கும்போது இதை எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுக்கணும்னு மகாபிரிவா நினைக்கிறார். இதுதான் பரோபகாரம். நமக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்த லோகம் நன்னா இருந்தா போரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பரோபகாரம்னு பேரு. அந்த பரோபகார சிந்தனை யாருக்கு இருந்தாலும் எந்த நாளிலும் அவர்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது, தோல்வியே கிடையாது. என்ன பண்றா, மகாபிரிவா பார்க்கறா, இதை எப்படி கொடுக்கறது இந்த பெண்மணிகிட்ட. இந்த மாமி நிற்கிறாளே, மனசு சங்கடப்படுவாளே, பெரியவா நான் உங்களுக்குன்னு கொண்டு வந்தேன், மடியா அரைச்சு கொண்டு வந்தேன், நீங்க யாருக்கோ தானம் கொடுத்துருக்கேன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பெரியவா பார்த்துட்டு இருக்க. அப்ப மனத்தோட வாசல்ல நாதஸ்வர மேல சத்தம் கேட்கறது, வேட்டி சத்தம் கேட்கறது, ரெண்டும் கேட்கறது, பட்டார் பட்டார் கேட்கறது. மகாபீர் என்ன பண்றா, அந்த பெண்மணியை பார்த்துட்டு, இந்த சந்தனம் அரைச்சு கொண்டு வந்த பெண்மணியை பார்த்துட்டு, என்ன வாசல்ல சத்தம் தெரியுமா அப்படிங்கிற. தெரியல பெரியவா அப்படிங்கிற. காமாட்சி உற்சவம் நடக்கிறது காமாட்சி கோவில்ல, வாசல்ல காமாட்சி வந்திருக்கா, நீ ஓடி போய் தரிசனம் பண்ணிட்டு வா. இந்த அம்மா அனுப்புற, அதாவது அந்த அம்மா வெளியில அனுப்புறதுக்கு பெரியவா காமாட்சியை வர வச்சுட்டா. காமாட்சி வாசல் இருக்கிற, அப்படியா பெரியவான்னு அந்த பெண்மணி ஓடுறா, வாசல்ல ஓடுறா. அப்படி ஓடணும்னு இந்த அம்மா வர சொல்றா, பக்கத்துல கூப்பிடுற. கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரணமான குடியானுவ பெண்மணி மகாபிரிவா பக்கத்துல வச்சு சொல்லிட்டு இந்த 2 தொன்னையும் எடுத்து கொடுத்துட்டு, இதுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு, இதை அவனை லேசா வாயில போடு, கொஞ்சம் தொண்டையெல்லாம் தடவு, சரியாப்படும் அப்படிங்கிற. அவ கண்ணீர் மல்க பெரியவாளுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு இந்த 2 தொன்னையை எடுத்துட்டு போற. பெரியவாள் சொல்றா, அப்படி போறப்ப சொல்றா, என்னை தவிர அந்த மாமி திரும்ப வருவா, காமாட்சியை பார்த்து வருவா, இந்த தொன்னையை கையில எடுத்துட்டு போனா அந்த மாமி கண்டுபிடிச்சிடுவான்னு பெரியவாள் சொல்றா, அதை வெளியில வச்சுக்காத, யாரும் தட்டி விட்டுருவா, உன் முந்தனைகளை வச்சு மூடிட்டு போ அப்படிங்கிற. இதான் கிராமத்துல சொல்லுவா, பொய் சொல்ல தெரிஞ்சாலுமே தப்பிக்கிற அளவு சொல்லணும் அப்படின்பா. திருட தெரிஞ்சாலும் சரியா தப்பிக்கிற அளவுக்கு நம்ம திருடணும் அப்படின்னு கிராமத்துல ஒரு இது சொல்லுவா, பழக்கம் சொல்லுவா. போய் வச்சோன்னா அந்த பெண்மணி அப்படியே மூடி எடுத்துட்டு போறா. கரெக்டா இந்த அம்மா வர வந்தோன்னு பாக்குறா, அந்த தொன்னையை காணும். ஓ பெரியவா உள்ள அனுப்பிச்சிட்டா இருக்கு, தன்னோட அறைக்குள்ள அனுப்பிச்சிட்டா, யாரோ சிப்பந்தி கொண்டு போய் உள்ள வச்சுட்டா, இன்னைக்கு ராத்திரியும் எப்படியும் பெரியவா அதை எடுத்துட்டுருவா அப்படிங்கிற சந்தோஷத்தோட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றா. இந்த அம்மாவுக்கு பிரசாதம் கொடுத்து பெரியவா அனுப்பிச்சு விடுற. நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஒரே சமயத்துல வர, இந்த மாமியும் வர, அவளும் வர. அவன் என்ன பண்றா, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, சாமி குழந்தைகள் எல்லாம் சரியா போச்சு சாமி, நீங்க கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சது, நமஸ்காரம் பண்ற, அவளை ஆசீர்வாதம் பண்ற. பெரியவா சொல்ற இந்த பெண்மணி பார்த்துட்டு, பாத்தியா நான் எப்படி பேசுறேன் பாத்தியா, எனக்கும் சரியா படுத்து, பெரியவளுக்கும் சரியா படுத்து.
இது என்ன அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவா, ஊராம்பள்ளியை ஊட்டி வளர்த்த தாம்பிள்ள தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பரோபகார சிந்தனையோடு மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டத்துல பங்கெடுத்து நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, பகவான் நம்மளை சரி பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுதான் பரோபகார சிந்தனை. பெரியவா அங்க கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு மருந்து எடுத்துக்காமலே பெரியவாளுக்கு சரியாப்படுத்து. மருந்து எடுத்துக்கல, ஆனா அவளுக்கு கொடுத்ததுனால பெரியவாளுக்கு சரியாப்படுத்து அப்படிங்கிறது பெரியவா சொல்ற. இதனாலதான் மகாபெரிவா சந்நிதிக்கு நம்ம என்ன பிரச்சனை, என்ன கவலை, என்ன துயரத்தோடு போனாலுமே இந்த மகான் நம்மளோட மனசுல இருக்கிறத புரிஞ்சுண்டு, அதான் மகான்கிறது. ஒரு மனுஷாளுக்கு மனுஷால் பார்த்தோம் அப்படின்னா மனசுல அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒரு கணவன் மனைவியா இருந்தாலுமே சரி, சொல்ல முடியுமா மனைவி என்ன நினைச்சிட்டு இருக்கா, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு குழப்பமா இருக்கும், கணவனுக்கு குழப்பமா இருக்கும். அதே போல மனைவிக்கு குழப்பமா இருக்கும், இந்த பிரச்சனை இவர் எப்படி டீல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்லுவாரா அப்படின்னு இருக்கும். மகாபாரதத்தை பார்த்தீங்க அப்படின்னா உத்தரையோட புள்ள பேர் அபிமன்யுன்னு பேர் இல்லையா? அபிமன்யு. இந்த உத்தரை ஒரு நாள் மாளிகையில் இருப்பார். அவளோட உத்தரையோட கணவன் பேர் என்ன? அபிமன்யு தானே? கரெக்ட், அபிமன்யு கரெக்ட். ஆமா, பரீட்சித். அந்த இது சக்கர வியூகம் கரெக்ட். அபிமன்யு இல்லை வீட்டில், உத்தர மட்டும் இருக்கார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா வர்றார். கிருஷ்ண பரமாத்மா வீட்டுக்குள்ள வர, கிருஷ்ணர் ஒரு கண்ணாடி வச்சுட்டு இருக்கார், முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று, வித்தியாசமான கண்ணாடி. சாதாரண முகம் மட்டும் தெரியாது, வித்தியாசமான கண்ணாடி. அது வந்தோடனே இந்த என்ன பண்ணுவா உத்தரை, அது என்ன கண்ணாடி, ஏதோ வித்தியாசமா ஒரு கண்ணாடி வச்சுட்டு இருக்கே அப்படின்னு கிருஷ்ணன் கேட்பேன். கிருஷ்ணன் காமிக்க மாட்டார், மறைச்சு வச்சுட்டு இருப்பார். இல்லை, இந்த கண்ணாடியில நீ பார்த்த அப்படின்னா உன்னோட மனசுக்குள்ள யார் இருக்கான்னு அவ தான் தெரியவா. உன்னோட மனசுல யார் இருக்கான்னு அவ முகம் தெரியும். அப்படிப்பட்ட கண்ணாடி அது. இந்த கண்ணாடி இன்னைக்கு இருந்தா ஆபத்து, இன்னைக்கு ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு ஆத்துல இருக்கிற எல்லா பொம்மாட்டையும் என்ன பண்ணுவான், புருஷன் வரட்டும் அந்த கண்ணாடி காமிக்கலாம், அவனை சொல்ல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு எல்லாம் உட்காந்துருப்பான். அந்த கண்ணாடி இப்ப கிடையாது. கிருஷ்ணன் அந்த ஒரு கண்ணாடி கொண்டுருது. கிருஷ்ணன் சொல்ற, இப்போ உன்னோட மனசுக்குள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த ஒரு விசேஷமான கண்ணாடி அப்படிங்கிற. அப்படியா அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்ற, நீ இந்த கண்ணாடியை பாரு, உத்தரைட்ட சொல்ற, உன் மனசுல யார் இருக்கான்னு தெரியும் அப்படிங்கிற. இந்த கண்ணாடியை பார்க்கற உத்தரை உள்ள அபிமன்யு தெரியறான். தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அபிமன்யு வந்துட்டான், உள்ள வந்துட்டான், வெள்ள பணம் வந்துட்டான். வந்த உடனே உத்தரைக்கு என்ன, அபிமன்யுவுக்கு அந்த கண்ணாடியை பார்க்க சொல்லணும் அப்படின்னு. அவன் என்ன சொல்றா, கிருஷ்ணா அந்த கண்ணாடி அபிமன்யுட்டையும் காட்டு, அவன் மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சு. இவளுக்கு ஆவல், நம்ம முகம் தான் தெரியறதா அப்படின்னு ஆவல் இருக்கு. சொன்ன உடனே அந்த கண்ணாடி அபிமன்யு பார்ப்பான், உள்ள உத்தரை தெரியும். நல்ல வேலையா மாட்டாம இருந்தான், அவதான் தெரிஞ்சான். இவன் பேசிட்டு இருக்கும்போது இவ ரெண்டு பேருக்கும் என்ன ஆசைன்னா, உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் ஆசைன்னா, இந்த கண்ணாடி கிருஷ்ணன் பார்த்தா இந்த கண்ணாடிக்குள்ள யார் தெரியவா அப்படின்னு ஆசை. கிருஷ்ணனுக்கு நிறைய மனைவியர்கள் உண்டு, யார் தெரியவான்னு ஒரு ஆசை. கிருஷ்ணன் இந்த கண்ணாடியை நீ பார்க்கணும், உன் மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். வேண்டாம் வேண்டாம், கிருஷ்ணன் வேண்டாம் வேண்டாங்கிறான். ரெண்டு பேரும் பிடிச்சி எடுத்து கிருஷ்ணனை பார்க்க வைக்கிறார். கண்ணாடிக்குள்ள பார்த்தா சகுனி தெரியும். பார்த்தா அவன் கேட்பா, கிருஷ்ணன் சொல்லுவான், அதர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல் அவனைத்தான் ஒழிக்கணும், அதனால தான் என்னோட மனசுக்குள்ள அவன் தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மனசு எப்படி அப்படிங்கிறத இந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. எது எப்படி தெரிஞ்சுக்க முடியாது.
ஆனா நம்ம மனசை நல்லா புரிஞ்சவையான மகான்கள் மட்டும்தான். மகாபிரிவ சந்நிதிக்கு யார் வந்தாலுமே இந்த வந்திருக்கிற பக்தர்கள் அவர்கள் எதுக்காக வந்து பெரியவர்கள் சொல்லவே மாட்டார், பெரும்பாலும் சொல்ல மாட்டார். ஆனா பெரியவா அவளுக்கு சரியா அனுகிரகம் பண்ணுவான். அவ என்ன காரணத்திற்காக வந்திருக்கார்களோ சரியா அதை சொல்லுவான். பெரியவா காலத்துல எல்லா இடத்துலயும் மடம் உண்டு. காஞ்சி சங்கர மடத்தோட பிரான்ச் எல்லா ஊர்லயும் உண்டு. திருவள்ளூர்ல உண்டு, கும்பகோணத்துல உண்டு, காசியில உண்டு, எல்லா பெரிய பெரிய இடங்களையும் உண்டு. காசியில சங்கர மடம் ஒன்று உண்டு, இப்பவும் நல்லா விசேஷமா இருக்கு. அந்த காசியில சங்கர மடத்துல சில கணக்கு வழக்குகள் இதெல்லாம் போய் ஒருத்தர் பார்க்கணும். மடத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் போய் அங்க பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ற, பெரியவா ஒரு சிப்பத்தியை கூப்பிட்டு, நீ காசிக்கு போய் எல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் வழக்கு வரலாம் என்ன இது எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் அனுப்புறாரு, ஒருத்தர் அனுப்புறாரு. இப்போ காசியெல்லாம் ட்ரெயினில் போகணும். அவர் ட்ரெயினில் போயிட்டு காசி மடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போறாரு. காசியிலேருந்து கிளம்ப போறாரு, காஞ்சிபுரத்துக்கு வரப்போறாரு. வரப்போறப்ப இந்த காசி மடத்தில் இருக்கிற ஒரு பக்தர், மகாபிரியவருடைய பக்தர், அவர் தான் இந்த மடத்திலே சில பொறுப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கார் காசி சங்கர மடத்தில். அவரு சொல்றார், பெரியவர்கிட்ட சொல்ற, இவர்கிட்ட சொல்றார், இன்னொரு 10 மாசம் கழிச்சு இந்த காசியில ஒரு பெரிய ஹோமம் ஒண்ணு பண்ண போறோம். இதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப விசாரமா பண்ண போறோம். அது வந்து பெரியவா இங்க வரணும். கொஞ்சம் கரெக்ட் இதுவா பேசுவார். அந்த பக்தர் மடத்துல பொறுப்பா இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கராரா பேசுவார். சாதாரணமா பார்க்கும்போது என்னடா மரியாதை குறைவா பேசுறானோன்னு தோணும். அவருடைய சுபாவமே அப்படிதான். சில பேர் அப்படிதான் பேசுவார். என்னடா அதிகாரமா சொல்றான் அப்படின்னா அவர் சுபாவம், அவரோட சுபாவம் அப்படிதான் இருக்கும். அதுபோல நம்ம பெரியவா வந்தாகணும். 10 மாசம் கழிச்சு பண்ண போறேன், நீங்க பெரியவாட்ட சொல்லிடுங்க, அவர்கிட்ட இப்பவே சொல்லிடுங்க. அப்பதான் ஒரு பொறுப்புல வந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் நட யாத்திரை தான், நடந்துதான் போகணும். பெரியவாலாம் எங்கேயும் வாகனம்லாம் ஏற மாட்டேன். சரி, நடந்து போனா எப்படியும் ஒரு 5-6 மாசம் ஆகும். அதனால வந்து சொல்றார், பெரியவாட்ட போகணும்னு சொல்லணும், பெரியவா அவசியம் இங்க வரணும். பெரியவா இங்க வரல அப்படின்னா நான் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளுக்கு ஒரு நடுப்புற பூனையை விடுவோன்னு சொல்லுங்க, பூனை விடுவோன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. என்ன காரணம் அப்படின்னா, பெரியவாளுக்கு பூனையை கண்டா பயம்னு இப்ப சில பேர் ஒரு பொருளை கலந்து விட்டார். மாத்து மாமிக்கு கிச்சன்ல கரப்பாம்பூச்சி இருந்தா உடனே மாமா கூப்பிடுவா. ஏதோ பெரிய ஜந்துவை பார்த்தது போல கூப்பிடுவா. ஏன்னா சீக்கிரம் கரப்பாம்பூச்சி அடிக்கணும் அப்படின்பா. ஒரு பள்ளியை பார்த்தா பயம். அதுபோல மகாபிரியோளுக்கு பூனையை பார்த்தா பயம்னு யாரோ பொருளை எழுப்பி விட்டார். அது என்ன காரணம் அப்படின்னா, பெரியவாளுக்கு எதன் மேலேயும் பயம் இல்லை, பெரியவா மேல சர்ப்பமே போயிருக்கு. பெரியவா யாத்திரை இருக்கும்போது, பெரியவா நிஷ்டையில இருக்கும்போது சர்ப்பமே ஒரு மேல ஏறி போயிருக்கு. பல பேர் பார்த்துருக்காரு. இந்த பூனை என்ன அப்படின்னா, பூனையோட ஒரு முடி கீழே விழுந்துடுத்து, நம்மளால விழுந்துடுத்துன்னா அதுக்கு வந்து தோஷம், அதுக்கு பரிகாரம் கிடையாது. இப்ப நாயை கண்டா கொஞ்சம் விரட்டுவா, சூச்சுன்னு விரட்டுவா. பூனை அப்படி விரட்டக்கூடாது. ஏதாவது இது பயந்து போய் எங்க சுபத்துல வரைஞ்சு ஒரு முடி விழுந்துடுத்துன்னா அந்த பாவம் நமக்கு வந்துடும். அது ரொம்ப கஷ்டமானது, அதுக்கு பரிகாரமே கிடையாது. அதனால பெரியவர் என்ன பண்ணுவோம், பூனை பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார். யாரும் விரட்டா போகும் அப்படின்பா. பூனை பார்த்தா கொஞ்சம் தள்ளி போடுவார், அது தானா போயிடும் அப்படிம்பார். ஏன்னா நம்மால ஒரு முடி விழுந்து அந்த தோஷத்திற்கு நாம் ஆளாக கூடாது. அதுதான் காரணம். இவர் என்ன நினைச்சிருக்க, பெரியவளுக்கு பூனையை பார்த்தா பயம், காசிக்கு வரலன்னா பூனையை குறுக்க விட்டுருன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் தான் அவர். சரி, அவரை பத்தி இவருக்கும் தெரியும், இவன் அப்படிதான் பேசுவான்னு தெரியும். சரிப்பா நான் சொல்றேன், ஊருக்கு போய் சொல்றேன்னு வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார், காசிலேருந்து வந்துட்டார். ரயிலில் வந்துட்டு எல்லாம் ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு பெரியவாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறார். பெரியவா போயிட்டு வந்துட்டு, பெரியவா இது போல எல்லாம் என்னென்ன போயிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறார். சரி எல்லாம் கேட்டுக்கிறேன். முடிச்சுட்டு அப்புறம் பெரியவா இன்னொரு விஷயம் அப்படிங்க, என்ன அப்படிங்கிற அவர் பேர் சொல்லி, இன்னொரு 10 மாதம் ஏதோ ஹோமம் பண்ண போகிறாராம் காசியில், ரொம்ப பெரிய அளவில் பண்ண போகிறாராம். அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னா பெரியவா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
சரி சரி பார்த்துக்கலாம், சரி சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. சரி வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி மடத்தில் இருக்க அவன் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுறான் காஞ்சி சங்கரமூர்த்திக்கு. இவர் எதாச்சும் இவரே ஃபோன் எடுத்துடுறாரு. அவன் காசிலேருந்து பேசுகிறேன், பெரியவாட்டை சொல்லிட்டேல நீங்கள், நான் சொல்லுறது சொல்லிட்டேல, சொல்லிட்டேன்ப்பா. பெரியவன் வரேன்ட்டாரா? இல்லை சரி சரின்னு இருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவா வரேன்னு சொல்லணும். நாளைக்கு திரும்ப கேளுங்கோ, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு கேளுங்கோ அப்படிங்கிறது. என்னடா தொல்லையாக போச்சு, ஃபோனை வச்சுட்டு இடத்துல காத்தால பெரியவாட்ட போய், பெரியவா அவன் திரும்ப ஃபோன் பண்ணான் பெரியவா, நீங்கள் காசிக்கு வர்றதை பற்றி கேட்குறான் பெரியவா. அவன் அப்படி தான்டா பேசிகிட்டு இருப்பான், பெரியவாளுக்கு தெரியும், அவனோட கேரக்டர் பெரியவாளுக்கு தெரியும், அப்படி தாண்டா இருப்பான், பெரியவாளை பார்த்துக்கலாம் சொல்கிறேன். அது மாதிரி பெரியவாட்ட இன்சைஸ் பண்ண முடியாது. இல்லை பெரியவா வரையிலே இல்லையா சொல்லுவானா கேட்க முடியாது. அவர் போயிட்டார். திரும்ப அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணுறான். ஃபோனை பண்ணோடனே இல்லை பெரியவா இன்னும் சொல்லலை, சொல்கிறேன் என்ன நாளைக்கு ஃபோன் பண்ணுவோம், கரெக்டாக நீங்கள் சொல்லணும். திரும்ப அவருக்கு செக் வைக்கிறான். காத்தால வர பெரியவாட்ட வர, பெரியவா அவன் திரும்ப ஃபோன் பண்ணி நேற்றுக்கும் கேட்டான் பெரியவா அப்படின்னு சொல்லும்போது பெரியவா பதில் சொல்ல. பெரியவா பார்த்துட்டே இருக்க. அப்போ ஒரு பூனை ஒன்று குறுக்க போகுது, எதாச்சும் பூனை ஒன்று குறுக்க போகுது. பெரியவா சொல்றான், இது காசிலேருந்து அவன் விட்ட பூனையா இருக்குமோ? என்ன ஒரு அபாரமான ஒரு ஞான திருஷ்டிப்பாங்க. அவன் காசியில சொல்லியிருக்கான் இவர்கிட்ட, பெரியவா வரல அப்படின்னா பூனையை குறுக்க விடுவேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் எதாச்சும் ஒரு பூனை போகுது, இது என்ன இது காசிலேருந்து அவன் விட்ட பூனையா இருக்குமோ அப்படின்னு கலங்கி கதறாராம் பெரியவாட்ட. அவன்கிட்ட தான் பேசிட்டு இருப்பான், நான் எப்படா காசிக்கெல்லாம் திடீர்னு போக முடியும் அப்படின்னு பெரியவா சமாதானப்படுத்தி அவன்கிட்ட அப்புறமா சொல்லு அப்படிங்கிறான். அதாவது நம்மளோட மனசை யாரால படிக்க முடியும் அப்படின்னா பெரியவளால் மட்டும்தான் படிக்க முடியும். யாருக்குமே நம்மளாம் சொல்ல முடியாது. ஜெகன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல, ஓப்பனா பேசிக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நம்ம பேசிக்கிறோம், ஓப்பனா இருக்கும். நம்ம அதை தாண்டி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மகான்களால் மட்டும்தான் படிக்க முடியும். அதனாலதான் நம்ம உண்மையா இருக்கணும். ஏன் பெரியவாளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? ஏன் அவற்றை நம்ம பொய் சொல்லாம இருக்கணும், உண்மையை சொல்லணும்? ஏன் நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பக்தி அப்படிங்கிறது மட்டும் பார்த்தது அப்படின்னா அது 100% பக்தியா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எக்ஸாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த காலத்துல நம்ம படிச்ச காலத்துல 35 மார்க் வாங்கினாலும் பாஸ், 100க்கு 36 வாங்கினாலே பாஸ் அப்படின்னு போடுவாங்க இந்த காலத்துல. அடுத்த கிளாஸ் போயிடலாம். ஆனா இந்த பக்திங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம 99 மார்க் வாங்கினா கூட ஃபெயில் தான். 99.999 வாங்கினா கூட ஃபெயில் தான். ஏன்னா 0.001 குறையிறது. பக்தியில கொஞ்சம் கூட ஒரு அப்பழுக்கு இருக்கக்கூடாது. இந்த பக்திங்கிறது பரிபூர்ணமா இருக்கணும். அதனால தான் அந்த பக்தி நமக்கு இருக்கணும். இந்த போன விஷயமா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு காஞ்சி காமகோடி பீடத்தோட 59வது பீடாதிபதி. கோவிந்தபுரத்தில் அவரோட தரிசனம் இருக்கு. அவர் வாழ்ந்த அதே காலத்துல தான் ஸ்ரீதரையாவாள் திருவிசனூர் அவரும் சமகாலம். 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தார். 2 பேரும் ஒன்னா யாத்திரை இருக்கார். இவர் ராமநாமத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவார் போதேந்திரா, இவர் சிவநாமத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். 2 பேரும் ஒன்னா போயிருக்கார், பல இடத்துக்கு போயிருக்கார். மகாபிரிவா ஒரு தடவை ஒரு கிராமத்து வழியா போயின்னு இருக்காரு. ஒரு கிராமத்து வழியா போயின்னு இருக்கும்போது பெரியவா தங்க வேண்டிய இடம் வேற இடம். கேம்ப் இன்னைக்கு நைட் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போய் எங்க கேம்ப் அதே ஊர்ல தான், வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
போயிட்டே இருக்கும்போது பெரியவா மேனேஜர் எல்லாம் மடத்து சிப்பந்திகள்லாம் நடந்துட்டு இருப்பா. ஒரு பழைய வீடு ஒன்று பார்ப்பேன் அந்த கிராமத்தில். பெரியவா பார்ப்பேன். அந்த பழைய வீட்டை பார்த்துட்டு பெரியவா அப்படியே நின்றுவார். அந்த வீட்டையும் பார்த்துட்டு இருப்பார். ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த வீடு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒட்டாடை கட்டாடை அப்படி இப்படின்னு இருக்கும். வீடு எதுவும் லேசாக திறந்துருக்கும். யாரோ ஒருத்தரோட வீடு போட்டு வச்சிருக்கா அப்படி. அந்த வீட்டை பார்த்தோன்னே மகாபிரிவா மேனேஜர்கிட்ட சொல்லுவார், இன்னைக்கு ஒரு நாள் இந்த இடத்துல ராத்திரி நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மேனேஜர்கிட்ட. இவர் பார்க்குற வீடை பார்த்தாலே ஏதோ சினிமாவில் வர பழைய பக்கலாலாம் அப்படி பேய் பக்கலாலாம் அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கிற இடமே. இவர் மேனேஜர் யோசிக்கிறார், இல்லை பெரியவா இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம், நமக்கு ஏற்பாடு பண்ணுங்க பெரியவா தங்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாமே கிணறு தோட்டம் எல்லாமே இருக்கு பெரியவா, கொஞ்சம் தூரம் தான் பெரியவா அப்படிங்கிற. இல்லை இவெல்லாம் இங்கே தங்கிக்கிட்டோம், சிப்பந்திகள்லாம் நிற்கிற, நம்ம 2 பேரும் இங்கே தங்குவோம் அப்படிங்கிற. மனசுக்குள்ள நினைச்சேன், நீங்க வேணா தங்க பெரியவா என்னையே கண்டிப்பீங்க அப்படின்னு மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடுறது அவருக்கு. சொல்லி பார்க்குற பெரியவா அடமா இருந்தோடனே அவர் சொல்றாராம், பெரியவா இந்த மாதிரி இடத்துக்குள்ள காட்டுக்குள்ளலாம் இருக்கும் பெரியவா அப்படின்னு அந்த அஸ்திரத்தை அவரு பயன்படுத்துறாரு. பூனைலாம் இருக்கும் பெரியவா, பூனை பெரியவா பயப்படுவார்னு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. இல்லை பரவாயில்ல, ஒரு நாள் ராத்திரி தாண்டா இருந்துட்டு போடலாம் அப்படிங்கிற. அது மேலே அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நடமாடும் தெய்வம் அவர் சொன்ன நல்லா தான் இருக்கும்னு அன்னைக்கு ராத்திரி இங்கே தங்குறார் 2 பேர் மட்டும். காத்தால எழுந்து பெரியவா அங்கே போயாச்சு, கேம்புக்கு போயாச்சு. போகும்போது சொல்கிறான், பெரியவா நீ அவ்வளோ தூரம் சொன்னேன், இங்கே வேண்டாம்னு சொன்னேன், பூனை இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல தான் தங்கணும்னு சொன்னேன், என்ன காரணம் தெரியுமா அப்படிங்கிற. மேனேஜர்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்க பெரியவா அப்படிங்கிற. இந்த பக்கம் வழியாக வரும்போது போதேந்திராள் ஒரு நாள் ராத்திரி இந்த இடத்துல தங்கினார். அப்பேற்பட்ட மகான் தங்கின இடம், நம்மளும் ஒரு நாள் தங்கலாமேன்னு நான் தங்கினேன். இந்த மகான் கிடக்கிற போது ஞான திருஷ்டியில் போதேந்திராள் அங்கே தங்கினது பெரியவாளுக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த இடத்துல நம்மளும் தங்கிட்டு போகிறோமேன்னு தோணித்து. அதெல்லாம் ஒரு பாக்கியம்டா அப்படின்னு பெரியவா சொல்றாரு. அது இன்னைக்கு தான் நம்ம சிசிடிவிலாம் இன்னைக்கு தான் இப்போ தான் சிசிடிவிலாம் இப்போ தான் புழக்கத்துக்கு வந்துருக்கு. ஒரு 10-15 வருஷமாக தான் புழக்கத்துக்கு வந்திருக்கு. ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஊர் விட்டு எத்தனை மெயில் போனாலுமே நம்ம சிசிடிவியில் பார்க்க முடியாது. ஆனால் பாருங்க, அந்த காலத்தில் இந்த சிசிடிவிங்கிறது ஒன்று இல்லாமல் எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கிறது, வரக்கூடியவன் என்ன மனசோட வரான், எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வரான் அப்படிங்கிறதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலேருந்து மகாபெரிவா கணிச்சார் அப்படின்னா அவருடைய தபோ பலன் எப்பேற்பட்ட பலன். இது பாரதத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் பாரதத்தில் பிறந்தோம், பாரதத்தில் படித்தோம் அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பெருமை. இது மிகப்பெரிய கலாச்சாரம் நம்ம தேசத்துல இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கோவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா தல புராணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சுவாமி எப்படி வந்தார் அந்த ஊருக்கு, எப்படி அம்பாள் அந்த சன்னிதியில் உட்கார்ந்துருக்கா, அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த இருதயாசர் சொன்னதில் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் காரணம் இருக்கு. கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன்ல மத்தியில ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இருக்கு. பிரளய காலத்திலும் அழியாமல் இருந்த ஒரு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர். அது பெரிய தலபுராணம். கும்பம் உடைஞ்சு எல்லாம் சிதறி ஒரு இடம் விழுந்த இடம்னா ஒவ்வொரு ஊர் இருக்கு. அந்த கும்பேஸ்வரன் கோவில் நீங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு அப்படி சுற்றி வருகிற போது மங்களாம்பிகை அப்படிங்கிற ஒரு அம்பாள் சன்னிதி உண்டு. இந்த அம்பாளை பார்த்தேன் அப்படின்னா நகரத்துக்கு மனசு வராது. இந்த அம்பாளுக்கு அலங்காரம் அப்படி ஒண்ணு அங்க இருக்கிற சிவாச்சாரியார்கள் அங்க உட்கார்ந்தாலும் கும்பகோணத்துக்கார வந்தாருன்னா அந்த சாயங்காலம் சாயரட்ச வேலையில அந்த அம்பாளை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அந்த அர்த்தஜாம பூஜை நடக்கிறப்ப அந்த அம்பாளை பார்த்து கண்ணத்தை போட்டு தான் போய் தூங்குவா. அந்த சிந்தனையோடு தூங்குவா. இந்த அம்பாளுக்கு என்ன சிறப்பு, மங்களாம்பிகை அப்படின்னா பெண்களுக்கு மங்களம் நிலவணுங்கிறதுக்காக அந்த தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் மங்களாம்பிகை. கணவனுக்கு எந்த நோயும் வராது, குடும்பம் ஐஸ்வர்யமா இருக்கும், நீ எந்த டாக்டர் கிட்டையும் போக வேண்டாம். அப்படின்னா பாருங்க, ஒரு டாக்டர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல ஒரு 50-60 வருஷம் தான் மருத்துவர்கள் அப்படிங்கிறதெல்லாம்.
நான் என்னோட சொந்த ஊர் வந்து திருப்பரங்குன்றம், கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர். நான் ஒரு 8வது படிக்கும் போது எங்கள் ஊரில் ஒரு டாக்டரே வந்தார். முதலாக ஒரு டாக்டர் எங்கள் ஊருக்கு இப்போ தான் வந்தார். செல்வராஜ்னு ஒரு பேர் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கிளினிக் பண்ணி போட்டார். அப்படின்னா அதுக்கு முந்தைய வரைக்கும் அந்த ஊரில் யாருக்குமே வியாதி வராது, கிராமத்தில் வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள்லாம் பகவானை வணங்கி, பகவானை தவிர ஒன்றும் கிடையாது அப்படின்னு பகவானுடைய திருவடிகளையே நம்பி வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள். அவளை எதுக்கும் ஆசைப்படலை. உங்களோட தாத்தா எங்க வேலை செஞ்சாருன்னா நீங்க காக்னிசன்ட்லாம் சொல்லுவேல, டிசிஎஸ் சொல்லுவேல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஸ்தாபனங்களே கிடையாது. அப்பெல்லாம் எங்க வேலை பார்த்தாலும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்ப்பார், ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருப்பார், இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பண்ணையாற்ற கணக்கு எழுதுவார். இன்னும் கொஞ்சம் நன்னா படிச்சிருக்காரு, பேங்க்ல வேலை செய்வார், ரயில்வேல வேலை செய்வார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே கிடையாது. அவர் ஒருத்தரோட சம்பளத்தை வச்சுட்டு டோட்டல் குடும்பம் நடக்கும். இந்த குடும்பத்தை பார்த்தா உருப்படி ஒரு 6 பொண்ணும்பா 4 பையன்பா 10 உருப்படி இருக்கும். அந்த 10 பேரை வளர்க்கறதுக்கு ஒருத்தருடைய சம்பளம் அந்த காலத்துல. எல்லாம் படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ண வச்சு எல்லாரையும் கரையேற்றி விடுவார். இந்த காலத்துல பாருங்க, நமக்கு இருக்கிற ஒரே குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை வளர்க்கணும் அப்படின்னு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறோம். ஒரே குழந்தைக்கு அப்பாவும் சம்பாதிக்கிறார், அம்மாவும் சம்பாதிக்கிறார். இது வந்து எப்படின்னா, இது காலத்தினுடைய கோலம். என்ன காரணம்? பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்து மெல்ல மெல்ல குறைகிற போது நம்ம இன்னும் அதிக சவால்களை நம்ம எதிர்பார்க்கணும். இன்னும் சவால்கள் நிறைய நமக்கு வரும். அந்த பக்தி சிந்தனை நமக்குள்ள இருந்துட்டு அப்படின்னா நமக்கு யார் பெரிய ப்ரொடெக்ஷன், யார் கவசம் அப்படின்னா பெரியவாதான் நமக்கு கவசம். ஏன்னா அவரை நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். அந்த சிந்தனை, அந்த பக்தி எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் பெரியவா அனுகூலமா இருக்கணும். பாபா மனசுல என்னென்ன நினைக்கிறோமோ, லோகம் நல்லா இருக்கணும். என்னைக்குமே ஒரு சின்ன சர்க்கிள் நம்ம இருக்கக்கூடாது. நான், என் பொண்டாட்டி, என் குடும்பம் கூடாது. நம்ம நாடு, உலகம், லோகம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பகவான் நோக்கி அவர் கிட்டக்க போயின்னு இருக்கோம்னு அர்த்தம். அந்த சிந்தனை நமக்கு வரணும். அதை மகாபிரியோட நம்ம அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.